அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் அடிப்படை அரசியல் மற்றும் அடிப்படை சட்ட பயிற்சி அது ஒரு சின்ன காணொளி தொகுப்பாக வெளியிடப்படுகிறது. முழுமையாக அனைவரும் பேசக்கூடிய வீடியோக்கள் விரைவில் பகிரப்படும். இது சின்ன காணொளி தொகுப்பு என்பதால் அவரவர்களுடைய அறிமுகத்தை மட்டும் இதில் வெளியிடப்பட்டுள்ளது. இதோ உங்கள் முன்னே நமது அடிப்படை பயிற்சி வகுப்பின் ஒரு சின்ன காணொளி காட்சியை பகிர்ந்து கொள்கிறோம். இதை முழுமையாக பார்த்து அனைவருக்கும் பகிர்ந்து அடுத்த முறை இந்த பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு இன்னும் இந்த சமூகத்தில் உள்ள உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்றுவோம் என்று அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். முழுமையாக இந்த காணொளியை பார்க்கவும். Big clap. மக்கள் நீதி கட்சியின் மாநில தலைவி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் வந்து கலைச்செல்வி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாக்கியம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் லட்சுமி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியத்திலிருந்து மகளிர் அணி செயலாளர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தீபிகா. கடலூர் மாவட்ட மகளிர் அணி செயலாளரா நான் இருக்கேன். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மணி. மக்கள் கட்சி கட்சி வேத பயிர்ந்த பிறகு என் இனமான ரத்த சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் கே.இ. வெங்கடேஷ், மாநில துணை செயலாளர். என் பேர் முனுசாமி, செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வரேன். ஜெயராமன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காளியப்பன். என்ன வந்து கெங்கோலிய ஒன்றிய செயலாளராக. என்னுடைய பேர் சுரேஷ். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் ஒன்றிய செயலாளராக இருக்கேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்திலிருந்து வரேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் துபாய் ராஜா. நான் சென்னை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். அனைவருக்கும் காலை வணக்கம். சென்னையிலிருந்து வந்திருக்கேன். திருவள்ளூர் மாவட்டம் துணைத் தலைவர் ஏறு ஹரி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சதீஷ்குமார், ஈரோடு மாவட்ட செயலாளர். என்னுடைய இனவானம் காக்க, இழந்த பெருமை நீக்க, அதை பாய்க்கிறோம் என்ற தாரகை மந்திரத்தோடு ஃபேமிலியோடு வந்திருக்கிறேன், போயிருக்கிறேன். அதோட மறந்துடுவோம். ஆனா இந்த டைம் ஏற்காடுக்கு வந்து நிறைய சார் வந்து நிறைய சொல்லி. காலை வணக்கம். என் பெயர் ஜி. ஜெயராமன், தருமபுரி மாவட்ட செயலாளர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சின்ன தம்பி, நான் மாநில இளைஞரணி செயலாளராக இருக்கேன். வாழ்க மக்கள் ராஜ்யம், வளர்க என் வீரபோய இளைஞர் பேரவை. அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம். என்னுடைய பேர் ஜி. செந்தில் பாலாஜி. என் பெயர் வெங்கடேசன், கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர். வணக்கம். என் பேர் பாபிநாதன், விழுப்புரம் மாவட்ட தலைவர். அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வெளிச்சாமி, மாநில துணைத் தலைவர். மக்கள் ராஜ்யம் கட்சியின் இன்றைய ஒருங்கிணைப்பு நாளைய சரித்திரம் படைப்போம். அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தொண்டர் பணி செயலாளராக இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அடிப்படை பயிற்சி வகுப்பு. அதனால நேத்துல இருந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். மகளிரும் சரி, அனைவரும் சரி, அவர் நகைச்சுவையா பேசும்போது கூட அனைவரும் அறிமுகப்படுத்திக் கொண்ட காணொலியை பார்த்துருப்போம். அதாவது கூட்டத்தின் போது எப்படி நம்ம சோர்வடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆக்டிவிட்டியும் இதில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த புகைப்படம் சொல்லுது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் முழுமையாக பேசின வீடியோ விரைவில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில காணொலி காட்சிகளை, விளையாட்டுகளை பார்ப்போம். நன்றி.
நான் பெயிலபிள் கேசஸ் இருக்கு. இந்த கேஸ்க்குள்ள உள்ள போயிட்டா பெயிலே கிடைக்காது. அது மாதிரியான ஒரு சிவியர் கேஸுக்கு தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுப்பாங்களே ஒழிய, சார் அவரும் நானும் இந்த அடிச்சு விட்டோம், கண்ணத்துல அடிச்சுக்கிட்டோம், சட்டை கிழிச்சுக்கிட்டோம், அவரு நாளைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கிறாரு, எனக்கு இப்பயே ஜாமீன் கொடுங்க அப்படின்னு போயிட்டுலாம் நீங்க கேட்க முடியும். அது மாதிரி சிறு குற்றத்துக்கோ சின்ன சின்ன கேஸுக்கோலாம் முன்ஜாமீன் கிடைக்காது. ஒரு பெருங்குற்றம் கண்டிப்பா அது மற்றவங்கள்ட்ட எப்படி போய் ரீச் அவுட் பண்றதுன்றத இப்ப நம்ம காலையில பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? இப்ப காலை நேரம் நல்ல எனர்ஜியா உற்சாகமா நம்ம நிகழ்ச்சியை தொடங்கணும் இல்லையா? அதனால ஒரு வீடியோ நான் போட போறேன். அந்த வீடியோ வரும்போது முழுமையா இந்த காணொலி காட்சியை பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொலி காட்சியில் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்பில் நடைபெற்ற நிகழ்வுகள். இதில் ஆட்டம் பாட்டம், அதாவது போட்டிகள், இசை நாற்காலி போட்டிகள், அந்த போட்டி எல்லாமே நடைபெற்றது, நடன போட்டி எல்லாமே நடைபெற்றது. இது எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா அது மனதுக்குள்ள எப்படி ஒரு பயிற்சி போய் உட்காரணுமோ அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. இது வந்தவங்களுக்கு தெரியும். இதே போல் தொடர்ந்து நம்ம அடிப்படை பயிற்சி வகுப்பில் நடத்தணுங்கிறது நம்மளுடைய கலந்துகிட்ட நிர்வாகிகளுடைய வேண்டுகோள். நிச்சயம் நடக்கும். இதில் அனைவரும் மீண்டும் கலந்து. மேலும் இங்கு கலந்து கொண்டவர்களுக்கு சில போட்டிகள் நடத்தப்பட்டது. அந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது சிறுவயது ஞாபகங்கள் வந்திருக்கும். அதாவது ஆதியிலே எப்படி இருந்தோ அந்த நிகழ்வுகளை கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு, வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சிறு பிள்ளையாக இருக்கும்போது, குழந்தை பருவத்தில் இருக்கும்போது, மாணவர்களாக இருக்கும் பொழுது நாம் என்னெல்லாம் செய்தோமோ அது ஞாபகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த பயிற்சி வகுப்பு மொத்தத்தில் அதாவது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாக தான் கருத முடியும். நன்றி, வணக்கம்.